கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கும்போது இந்த கடைசி நாள் இழைப்பில் நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவீர்கள். இன்றைக்கும் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் துரு மட்டும் சுரியும் என்றான். அன்பார்களே, இந்த வேத வசனத்துடைய விளக்கம் உங்களுக்கு புரிகிறதா? அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். உடனே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று சொல்லப்பட்டது. பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணும் பொழுது அடுத்த ஸ்டெப்பில் பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிறான் என்று சொல்லப்படுகிறது. பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிறான். எப்படி இறங்குறான்? அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிறான். எப்போ? பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணும் பொழுது. அப்போ பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாமல் தொடர்ந்தேச்சியாய் செலுத்தும் பொழுது அருவருப்பான சட்டைகளோடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்க மாட்டான். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணின உடனே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாவர்களே, இந்த பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதிருங்கள். நீங்க எப்போ ஒழிய பண்றீங்களோ உடனடியாக அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் ஆத்துமாவிலே, உன் குடும்பத்திலே, உன் ஊழியத்திலே, உன் எதிர்காலத்திலே அவன் அருவருப்பான செட்டைகளோடே வந்து அவன் இறங்குகிறவனாயிருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணாதே. அன்பார்களே, இந்த வசனத்துக்கு உதாரணமாக ஏராளம் காரியங்களை வேதத்தில் சொல்லலாம். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினவர்கள் இந்த வேதத்தில் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளும் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினதினாலே அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்ற வசனத்தின்படி இந்த உலகத்தினது பிசாசு அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். பலி ஜீவ பலி, காணிக்கை சுகந்த வாசனை. ஜீவ விருட்சத்தின் கனிக்குள் இருப்பதுதான் ஜீவ பலி. அந்த ஜீவ பலியை தேவனுக்கு ஜீவ காணிக்கை, சுகந்த காணிக்கை, அதை ஒழிய பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக பேய்களுக்கு அடுத்த பலி. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்க வைத்து ஆதாம் ஏவாளையும் அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்கிவிட்டான் அவர்கள் மேலே. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். ஏதேன் தோட்டத்தை ஏந்து விட்டார்கள். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். இதெல்லாம் வந்து இறங்குது பாருங்க.
அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ஏன்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டாங்க. ஜீவ பலியை, ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கிற அந்த நாளிலே அருவருப்பான சட்டைகளுடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவங்களே தீரு மட்டும் சுரிந்து கொண்டே இருக்குமா. அன்பானுள்ளே, நிறைய சம்பவங்களை நீங்க சொல்லிட்டே போலாம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் புத்திரர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்றதை பலியாகவும், சுகந்த பலியாகவும், பழுதற்ற கன்றுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அதை தேவனுக்கு பலியாகவும் காணிக்கையாகவும் செலுத்திக்கிட்டே இருந்தான் வாழ்நாள் எல்லாம். 25 வருஷம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயிட்டே போறான். பலியையும் காணிக்கையும் ஆபிரகாம் சாரால் ஒழிய பண்ணவில்லை. தொடர்ந்தேச்ச பலிபீடத்தை கட்டி பலியையும் காணிக்கையும் தொடர்ந்தேச்சியா கொடுக்குறாங்க. அதனால என்ன நடந்தது ஆபிரகாம் சாராளுக்கும்? ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் சீமானாயிருந்தான். ஆபிரகாமுக்கு பூமி தாங்கக்கூடாதபடி ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள் பலி பெரியது. அன்பானே, பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதீர்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த பலி ஜீவ பலி, இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த காணிக்கை இயேசு கிறிஸ்து சுகந்த காணிக்கை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அந்த இயேசு கிறிஸ்து ஆமென்ற வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு இரவிடாமல் செலுத்துவதுதான் பலியையும் காணிக்கையும். பிதாவாகிய தேவனுக்கு அதுக்கப்புறம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது. பரமண்டலுக்கு பிதாவே, பரமண்டலுக்கு பிதாவுக்கு ஜீவ பலி, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், இதை ஒழிய பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாள் அந்த உம்முடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ளாம வாக்குத்தத்தங்களாகுது. அவருடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம். பரமண்டலுக்கு பிதாவே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அது இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அவர் ஒரு ஜீவ பலி, அவர் ஒரு ஜோயே ஜீவன். அதுதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணாக்கா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கலாம். இந்த ஜீவ பலியை இயேசு இயேசுவை பலி, இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன். அவர் ஒரு ஜீவ உலகம், அவர் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசுனா நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவன் என்றால் தேவ நீதி தூவிதர். இயேசுவே இயேசு ஆதியாவில் ஜீவ வாக்கு தத்தங்கள் இருக்குது. காணிக்கை சுகந்த காணிக்கை, இயேசு தான் சுகந்த காணிக்கை. அது இயேசு சரீரத்துக்கு, இயேசு ரத்தத்துக்கு வெளியே போடக்கூடாது. அதில் தேவ நீதி இருந்து உயிர்த்து இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்குள்ள. இதை நீ ஒழிய பண்ணக்கூடாதான். இங்க பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 26. அவர் ஒரு வாரமளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார். உடனே பலியும் காணிக்கையும் ஸ்டாப் பண்ண உடனே அருவருப்பான சட்டைகளுடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்கினான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரிஞ்சிட்டே இருந்தான். பாழாக்குறது, வியாதிகளும் வறுமைகளும் சாபங்களும் பாழாக்குதல், பாழாக்கும் கொள்ளை நோயும் வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் அது சொரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பலியும் காணிக்க அந்த விசுவாசி, அந்த குடும்பம், அந்த சபை, அந்த சமுதாயம், அந்த பட்டணம், அந்த தேசம், அந்த ஜீவ பலியையும் ஜீவ காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டு கிறிஸ்துவை, பரலோக ராஜ்யத்தை, உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை, தேவ நீதியும் ஒழித்ததிலையும் ஜீவ விருட்சத்தின் கனியை
பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இடம் முழு உலகம் கொடுப்பதை ஸ்டாப் ஒழிய பண்ணதுனால மாம்ச சிந்தை அங்கே அருவருப்பு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவ்வளவு ஜீவ விருட்சத்து கனியை வெட்ட உடனே அருவருப்பு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். நன்மை நன்மார்க்கம், தீமை துன்மார்க்கம். அந்த நன்மார்க்க துன்மார்க்கத்தை பாழாக்க அந்த வல்லமை தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது பாழாக்க நிர்மூலமாக்கும் மட்டும் அது சொரிஞ்சிக்கிட்டே இருக்குதான் பாருங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, போட்டி, பொறாமை, கண்கிழ்ச்சி, ஜீவனத்தின் இதெல்லாம் சொரியுதா இல்லையா மக்களுக்குள்ள? ஜீவ விருஷத்து கனி விட்டாக்கா நீங்கள் நியூட்ரலாக இருக்குது. உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க வைக்கிறான் பிசாசு பாழாக்குகிறான். நம்பர் அருவருப்பான சட்டைகளுடைய பாழாக்குகிறவன் இறங்குவான், சிந்தையில் இறங்குவான், எண்ணங்கள் இறங்குவான், வாழ்க்கையில் ஒரு ஜீவியத்தில் ஊழியத்தை இறங்கி பாழாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் சொல்லப்பட்டது. ஆனால் தான் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்கள். கிறிஸ்துவை நீங்கள் விட்டுவிட்டால், பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினால் உடனே ஆதாம்னா பழைய ஜென்மஸ் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க உலகம், கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை அதனுடைய அந்த எல்லையில வரும்போது அங்கே பாழாக்குகிறவன் அருவருப்பான சட்டைகளோடு இறங்குகிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே, பொருளாதாரத்திலே தரித்திரங்களும் வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரம் நிர்மூலமாக்கும் மட்டும் சொல்லிட்டே இருக்கான். அப்புறம் நீ மனம் திரும்பி இயேசு ரத்தத்தால் கிறிஸ்து இயேசு ஜீவ மார்க்கத்தில் அந்த ஜீவத்தை பிதாவாகியது ஆதாம் முழுவதுக்கும் நீ புதுப்பிக்கிற வரைக்கும், பலியை காணிக்கை நீ புதுப்பிக்கிற வரைக்கும் அவன் அருவருப்பான சட்டிகளோடு பாழாக்குகிறவன் உண்மையில் இறங்கிட்டே தான் இருப்பான். ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். எப்போ ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 1 வருஷத்துக்கு 360 தேவ நீதிட்டு உயிர்த்தல் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணக்கூடாது. ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான். 75வது வயசில் கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. அன்னிலிருந்து அவன் கடைசி வரைக்கும் பலி பீடத்தை கட்டி பழுதொற்றதை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே, காலையில் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறான். ஈஷாக்கு அப்பா ஆபிரகாம் வழியை ஃபாலோ பண்ணுறான். பலி பீடத்தில் ஒரு பழுதொற்ற ஆட்டுக்குட்டியை பலியையும் காணிக்கையும் அவன் ஒழிய பண்ணலை, செலுத்துகிறான். அவனுக்கு வர பஞ்ச தேசத்தில் 100 மடங்கு விளைச்சல் உண்டாகிறது. பாழாக்குதல் இந்த ஈஷாக்கு வரவில்லை, ஆபிரகாமுக்கு வரவில்லை. வர விருத்தி சகல காலத்தில் ஆபிரகாம் விஷயமானாக இருக்கிறான். 100 வயசு 90 வயசுல சிறிகள் வைப்பாடு நின்ன பிறக்கூட 100 வயசு கூட கர்ப்ப கனி உதிக்கிறதையா ஆபிரகாமுக்கு. அதுக்கு என்னையா செய்யறான்? சும்மா வரந்தான், சோம்பேறியா? நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதிகள் செல்ல, இப்படியே பேசிக்கிட்டு ஊழியக்காரர் விசுவாசின்னு பேசிக்கிட்டு மாம்சி சிந்தையை காட்டியிருந்தா அருவருப்பான சட்டியில் பாழாக்குறவன் தான் இறங்குவான் அவங்க குடும்பத்தில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒரு சரீரத்தில். அப்போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதே. இயேசு சரீரத்தை, இயேசு ஒரு ஜீவன். உலகம் முழுது நன்மை தீமை அறியத்தக்க கனியினால் அருவருப்பான சட்டைகளோடு இறங்குகிறான். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் கொரோனா கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்த்து எங்கே பார்த்தாலும் பிசாசின் ராஜ்யங்களாக இருக்குது. ஏன்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணி விட்டாய். நீ இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானசாரம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியத்தை கூட வந்திருக்கலாம். ஜீவ பலி தெரியுமா? ஜீவ மார்க்கத்தை குறித்த அறிவு இருக்குதா உனக்கு? இயேசு ஒரு ஜீவன் என்பது அறிவு இருக்குதா? ஜீவரத்தம், ஜீவ பலி, இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உடித்ததில் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2வது மூடு ஜீவரத்துக்கு தான் பலி, ஜீவ பலி. காணிக்கை, சுகந்த வாசனை காணிக்கை. யாரு காணிக்கை? பாருங்க, எபேசியர் அந்த அன்பு அந்த காணிக்கை யாரும் போடப்பட்டிருக்கு பாருங்க. இதை ஒழிய பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக இரவும் பகலும் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதே. ஜபம் பண்ணுவதே ஸ்டாப் பண்ண. ஜபம்னா நீங்கள் பண்ணுறது கெஞ்சுக்கிறோம் ஐயா மட்டாடு. இந்த பாரம்பரிய ஜபம் இல்லை. பரமனுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமம், அந்த நாமத்தில் இயேசு சாமன பரலோக ராஜ்யமே உம்முடைய ராஜ்யம். அது பரலோக ராஜ்யம், விலை போட முடியாதுங்கிறதுலாம். உம்முடைய இயேசு சாமன செய்யப்படுவதா மகிழ்வுப்படாது. இதை ஒழிய பண்ணாதே. ஒழிய பண்ணால் உடனே பாழாக்குற அருவருப்பான சட்டைகளோடு இறங்குறான். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில்.
அங்கே அசுத்தாவி கிரியை செய்து நீ பார்க்கலாம். மாம்ச சிந்த கிரியை செய்யும். அங்கே வியாதிகள், சாபங்கள், பாவம், மரணங்கள், தரித்திரமாக இருக்கும். அதனால தான் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதே. கண்டினியூஸ்லி பிரேயர், கண்டினியூஸ்லி துதி ஆராதனை, ஜபம், கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள். இயேசு ஜீவன் உள்ளவர். பாருங்க, பலியையும் காணிக்கை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி. தேவனை பின்பற்றுகிறவர்கள். தேவன்னா ஜீவ பலி, தேவன். யோவான் 5:24 இயேசு சொன்னார், என் பிதா ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ பலி, ஜீவ காணிக்கை, பரலோக ராஜ்யம். ஜீவன் என்றால் தேவன் இதில் சொல்லி உழித்தேதல். இதை இரவும் பகலும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காண்பித்துக்கிட்டே போனது. ஒழிய பண்ணாதே. இது ஸ்டாப் பண்ணா நீயே ஒன்று அறியாமே நாடு செல்ல, வீடு செல்ல, அரசியல்வாதி அவர் செல்ல, இவர் சரியில்லை, மாம்சீக சிந்தையை பேச ஆரம்பி. உடனே அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிற உன்னை அறியாமலே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்பத்தில், உன் பொருளாதார ஊழியத்தில் இறங்கி பாழாக்குகிற நிர்மூலமாக்கு மட்டும் அதை சுரிஞ்சிக்கிட்டே இருப்பானா. இந்த அருவருப்பான சட்டைகளோடு இறங்கிட்டே இருப்பானா. அப்போது ஆதலால் நீங்கள் எபேசியர் 5ஆம் அந்த பலிய காணிக்கை பற்றி சொல்லப்படுவார். 5ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுள்ள. தேவன்னா ஜீவன் என்றதான். நன்மை தீமறியத்தக்க உலகம் பாதாள ராஜ்யம், பிசாசு ராஜ்யம், அதான் பாழாக்குகிறவன். தேவன்னா ஜீவ விருட்சத்துக்கு. இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, நீங்களும். என்ன அன்பு? தேவ அன்பு. அதான் ஜீவ பலி. இயேசு அன்பிலே நடந்து கொண்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதும் இயேசு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணலை. எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் பலிதான் செலுத்துறார். நல்ல பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அதுதானங்க இயேசு ஃபேவரட் வசனம். அவருடைய ஃபேவரட் வசனம் என்ன? ஜீவனையும் காணிக்கையும் கொடுப்பது. யாருக்கு? அவன் பேரை சொல்லி தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. இயேசு யாரை பார்த்தாலும், எவரை பார்த்தாலும். ஏன்னா பலியையும் காணிக்கையும் அவன் ஒழிய பண்ணிட்டான். ஆதாமுக்குள்ள பிறக்கும்போது நன்மை தீமறியத்தக்க கரையில் தான் கருத்தரித்தவர். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானதான் மனுஷன். பலியையும் காணிக்கையும் ஒழிஞ்சு போச்சு. கிறிஸ்துவே இல்லை. ஆதாமுக்குள்ள தான் பிறக்கிறான். அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்து கனியை விட்டுட்டு நன்மை தீமறியத்தக்க கனியை பிடிச்சு பாழாக்குகிறவன். அருவருப்பான சட்டைகளோடு இறங்கும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பிறந்த நாள்லேருந்து வாலிப பிறந்த நாள், அப்புறம் வாலிப வயசு, அப்புறம் திருமண வயசு, அப்புறம் முதிய வயசு, வாழ்வெல்லாம் பாழாக்குகிறவங்க இறங்கிட்டே இருக்கிறாங்க. பெதஸ்தா குலத்தில் 38 வருஷமா ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். ஏசு அந்த மனுஷனை சந்திக்கிறார். ஏசு யார்? அவர் ஜீவ பலி, சுகந்த வாசனை காணிக்கை. இங்கே பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன அன்பு? தேவ அன்பு. இந்த தேவ அன்பு ஜீவனையே கொடுக்குது கல்வாரி சிலுவையில். அப்போ ஏசு எந்த மனுஷனை பார்த்தாலும் பலியையும் காணிக்கையும் உயிர்ப்பிச்சு விடுறாரு. அந்த ஜீவ பலி, அவன் பேர் ஜீவ சொசம், ஜீவரத்தம், பரமண்டலுக்கு பிதாவே. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் பெதஸ்தா குலத்தில் 38 வருஷமா பாழாக்குகிற என்ன தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் இறங்குறான். 38 வருஷமா அந்த வியாதி தீர்ந்த பாடில்லை. கவலைப்படுறான், துக்கப்படுறான், சோர்ந்து போறான். எல்லாருக்கும் என்ன மட்டும் விட்டுறான். பலியை, ஜீவ பலியை, ஜீவ காணிக்கை தேவன் தனக்கு கொடுக்கவே இல்லை. 38 வருஷமா அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொஞ்சிக்கிட்டே இருக்குது 38 வருஷமா. இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே அங்கே பெச கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு சந்தித்தார். இயேசு யாரு? ஜீவ பலி, சுகந்த காணிக்கை. என்ன போட்டுச்சு இது? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கைங்க. இயேசு ஒரு காணிக்கை. என்ன காணிக்கை தெரியுமா? ஜீவரத்தம். அந்த இயேசு சாமியோட பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த காணியத்தில். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய வெலை போட முடியாது அந்த காணிக்கைக்கு. அந்த அந்த ஜீவரத்தத்தை தேவ நீதிட்டு உயிர்த்ததில் ஜீவ பலியாக பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தா அதை சுகந்த வாசனை முகர்றான். உடனே தேவதூதன் இறங்குறான். உடனே பசுத்தாவியார் உன் பாவமே மன்னிக்கப்பட்டு எழுந்து நட. 38 வருஷம் பிரச்சனை எமை புயல் செஞ்சிச்சுங்க. ஏன்னாங்க பலியையும் காணிக்கையும் உயிர்ப்பிச்சு விடுறாரு. நல்ல மிகுந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி செய்யுங்க, உங்கள் மனைவிக்கு அப்படி செய்யுங்க. ஆதாம் மூலமாக பிறந்து வந்துக்காங்க. உங்கள் கட்டின மனைவி, கண்ணே மணியே, பெத்த பிள்ளை கண்ணே மணியேன்றீங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்து அருவருப்பான சட்டைகளுடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்கி இருக்கிறான். கண்டிலிச்சம், மோஜி ஜீவனத்தில் அவிசுவாசம், அவநம்பிக்கை, கவலை, பயம் இதெல்லாம் இருக்கே இல்லையா மக்களுக்குள்ள. அப்போது அவங்கள என்ன பண்ண? ஜீவ பலி, ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பிதாவாகிய தேவனுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் இரவும் பகலும். அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலகத்துக்கும் அந்த சுகந்த வாசியான ஜீவ காணிக்கையை நீங்கள் செலுத்தும் போது உடனே பசுத்தாவியானவர் மேலே வந்து இறங்குறாரு. பாழாக்குற அறுவர் சட்டைகளோடு வந்து இறங்கினவன் பசுத்தாவி சங்காரத்தில் என்னை விட்டு பிற பயந்து போகிறான். பசுத்தாவி என் மேல் விட்ட பசுத்தாவி எங்கே அங்கே விடுதலை உண்டாக்குறது. தொடர்ந்தேச்சியாக செய்யணும் கிறிஸ்துக்குள்ளே நாளும் பொழுதும். அப்போ ஆபிரகாம் பலியையும் காணிக்கையும் ஒழிந்து போக செய்யவில்லை. அவன் தொடர்ந்தேச்சே செய்கிறான். 25 அவன் தான் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். சாலாருடைய கர்ப்பம் செத்து போன எண்ணாதிருந்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். போடப்பட்டிருக்குதா இல்லை? எப்படி மகிமைப்படுத்தினான்? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை. பழைய ஏற்பாட்டில் இயேசு அம்பு கூறியிருக்காரு. ஜீவ பலி, அது பழுதற்றது, ஊன் கூடு செவிடி இல்லாதது. இயேசு பழுதற்றவர், அவர் ஒரு ஜீவன், தேவன் இது உயிர்த்தெழுதலுமானவர். அதை தேவனுக்கு காலையிலேருந்து பலி செலுத்திடுறான். காணிக்கை, சுகந்த காணிக்கை. அதான் சுகந்த இயேசு சுகந்த வாசனை காணிக்கை. அது சுகந்த வாசம் போகிற ஜீவனத்தை வெளியே ஒரு திருத்து 2வது வானத்தில் சகல அதிகாரங்க இயேசு ரத்தத்தில் வானத்து நட்சத்திரங்களை போல கர்ப்பகணிகள் இருக்குது. இயேசு சாமியோட பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த ஜீவாட்டுக்குட்டி அந்த பைதொட்டோட பலி பீடத்தில் அதை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிற ஆபிரகாம் வாழ்நாள் எல்லாம் செலுத்துகிறான். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணல அந்த ஆபிரகாம், அந்த ஷாராலு, அந்த ஈசாக்கு, அந்த யாக்கோபு அவங்களாம் சகல காலத்திலும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்கல. நீ புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதே. அந்த பலி ஜீவ பலி, இயேசு சரீரம், இயேசு ரத்தம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை. இயேசு தான் அந்த காணிக்கை. இயேசு சரீரத்துக்கு வேலை போடணும். இயேசு ரத்தம், இயேசு ஐஸ்வர்யம் இருக்குது. தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குது அந்த காணிக்கையில். வானத்தில் சகல அதிகாரம் ஊரே வாங்கணும். உலகத்தையே அவ்வளோ ஐஸ்வர்யம் சிலுவையில் ஜீவரத்தத்தை கொடுத்துருக்காரு. உனக்கு ஜீவரத்தத்தை கொடுத்து தீர்த்துட்டார் கல்வார் சிலுவையில். அதை எடுத்தது ஜீவரத்தம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம். இந்த பூமி பாதாள ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை, அது உம்முடைய சித்தம், பரமண்டல பிதாவே உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை செய்யப்படுது மகிழ்ப்படக்கூடும். வாழ்நாள் எல்லாம் அது ஒப்பா உன்னி தடவை பிறந்த இடத்துல வாழ்நாள் கிறிஸ்துவ ஜீவனை பரிமளம் செய்யணும். முழு உலகத்தை கொடுத்துட்டாக்கா பலி காணிக்கை ஒழிய பண்ணலை. தொடர்ந்தேச்ச பலியை காணிக்கை செலுத்துற. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம். எப்பொழுது ஜெபத்தை உம்முடைய நாமத்தை. அங்கே நம்முடைய பிரச்சனைலாம் போய் ஜெபத்தில் அது பாரம்பரிய ஜெபம். கெஞ்சுக்கிறோம் ஐயா, மண்டாடுக்கிறோம் ஐயா, இங்கே வலிக்குது ஐயா, அங்கே வலிக்குது ஐயோ, இவ்வளோ இதெல்லாம் போய் அது மத ஜெபங்க. கிறிஸ்துவை கொண்டு போங்க ஜெபத்தில். கிறிஸ்து ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவமான ஜீவ பூமி. இயேசு சாமியோட வாக்குத்தத்தை, ஜீவ வாக்குத்தங்களை பிதாவாகியது ஆதாரம் முழு உலகத்துக்கு வந்து ஜீவ பலி. அதை தேவனுக்கு தான் உலகத்துக்கு கொடுக்கும்போது பரிசுத்தாவியானவர் ஒரு மேலே இறங்குவார். புரியுதா? இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு விட்டாயானால் ஆட்டோமேட்டிக்காக அருவருப்பான சட்டைகளோட பாருங்க போட்டு வச்சு பாருங்க. தயவுசெய்து பைபிள் வச்சிருந்த படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதியை சென்ற போது பலியையும் காணிக்கை ஒழிய பண்ணினான். ஏன்பா ஒழிய பண்ணுறேன்? ஒழிய பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். ஜீவ விசுக்க நீ விட்டுட்டாங்க. ஆதாம் ஏவாலாம் நியூட்ரலாக வந்தாங்க. உடனே நன்மை தீமாரி பாழாக்குகிறவனுக்கு உடம்பு பலியை காணி முடிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான்.
அருவருப்பான சட்டைகள் பாழாக்கிறவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் பலவிதமான இன்னல்களும் அசுத்தாவியின் போராட்டங்களும் வந்து இறங்குது. அது என்ன பண்ணுது? நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிற மேல் தீரு மட்டும் அது சொல்லிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை ஸ்டாப் பண்ணால் தேவ நீதியின் சம்பளம் உழித்தெய்தல். தேவ நீதிட்டு உழிது. அதான் இயேசு ஜீவ பலி. இயேசு ஒரு ஜீவன். ஜீவன் என்னது? தேவ நீதியில் தொடங்கி உழித்தெய்தல் முடியுது. மரணம், அது பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் பாழாக்குகிறவன். உலகத்தை திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான் வேறு வரான். அது பாவத்தின் சம்பளம் மரணம். இது தேவ நீதியின் சம்பளம் உழித்தெய்தல். இயேசு அந்த ஜீவ சொல்றோம். ஜீவ ரத்தத்துக்கு விலை போட முடியாது. அதான் ஆபிரகாம் இடைவிடாமல் பலி செலுத்துறான். பலி பீடத்தில் ஒரு பைதொற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்திக்கிட்டே போகிறான். ஒரு பைதொற்ற கட்டுக்குட்டி. அது புதிய ஏற்பாட்டில் இயேசு அம்பு குறிக்காது. இயேசு சரீர ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதுக்கு விலையே போடுது. அது ஐஸ்வர்யம் இருக்குது, அது சமாதானம், அது சுகம், அது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை ஒழிய பண்ணலை. தேவனுக்கு தானே வாழ்நாளெல்லாம் குத்திட்டே போகிறான் ஆபிரகாமு. சகல காலத்தில் ஆசுவாதம். ஷாலமோனே அவங்க கதையை கேட்டு பாருங்க. வெங்கல பலிபீடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறான். அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனம். அவன் சரித்திரத்தை பார்த்து பாருங்க. சாலமோன் சரித்திரத்தில் எண்ணிக்கைக்கும் தொகை கணக்காத பலி. 2 அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்த இயேசு அம்பு குறித்து காட்டுங்க. இயேசு சாப்பிட வாக்குற ஜீவ பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண, வியாதி நிவாரண பலி, எல்லாம் பாதாள நிவாரண பலி, பரலோக ராஜ்யத்தை இயேசு தேவன் தரம் கொடுத்து லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டே போறான். சாலமோனுடைய ராஜ்யம் இலைப்பாதல் பொண்ணு வெள்ளி சீமான ஆயிருந்தான். 40 வருஷம் இலைப்பாதல் யுத்தம் இல்லாமல் இந்த சாலமோன் ராஜ்யம். அவனுடைய அவிசுவாசத்தை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க. சாலமோன் ஞானியாயிருந்தான். அவனை சுற்றி எல்லா ராஜாக்களும் சாலமோனுக்கு கப்பம் கட்டினார்கள். மகிமையும் பகத்தும் மாட்சியுமாயிருந்த சாலமோன் ராஜ்யம். புது திரவியங்களை வாழ்க்கையில் அவர் ராஜ்யத்தை உண்டாச்சு. அவன் போயிட்டு பிறகு எல்லாம் மறைஞ்சு போச்சான். பொல்லாத ராஜாக்கள் வந்தாக்கா கர்த்தருடைய பார்வை பொல்லாத காரியங்களை பூமியில் அது அவர் அருவருப்பான பாழாக்கு வந்து இறங்குவான். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் மாறும். இன்னைக்கு கூட ராஜாக்கள், உலகத்தை ஆளுகிற தேசங்களை, பட்டணங்களை, கிராமங்களை, குடும்பங்களை ஆளுகிறவர்கள் ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய், சன்மார்கள் துன்மார்களால் நன்மையும் தீமை அறியத்தக்கவர்களாக இருந்தால் அருவருப்பான சட்டிகளும் பாழாக்குறவன் அந்த ஏரியாவில், அந்த குடும்பத்தில், அந்த பட்டணத்தில் இறங்கி பாழாக்குகிறவன் நிர்மூலமாகும். வியாதிகள் ஒரு சாபலும் அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. இதை விடாமல் சொரியுது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. வியாதிகளும் வறுமை தரும் முடிவில்லாத பிரச்சனை. அங்கே இயேசு குறிக்கிட்டு நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவ பலி, பழுதற்ற பலி. இயேசு ஒரு பழுதற்றவர். அவர் ஒரு ஜீவன். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி இப்படி சாகவே சாவா. இயேசு நன்மார்க்கம் துன்மார்க்கம் கிடையாது. நல்லவர் கேட்டவர். இயேசு ஒரு ஜீவமரம், கோட்கை, தேவரகமான ஒரு வாழ்க்கை. அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தினாக்கா பரிசுத்தாவி வந்து உண்மையிலே இறங்குவார். தேவதூதர் வந்து உனக்கு பணிவிடை செய்வார். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு, பிரதான கற்பம், தேவனாகிய கத்திடத்தில் முயற்சியத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது ஒப்பாகி இருக்கிற 2ஆம் கட்டளை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற நிலத்தில் அன்பு கூறுவாங்க. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது. அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு சாமட வாக்கு தத்தங்களே இருக்குது. அதனால் அன்பாவில்லை, கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கு உலகத்து அவர் ஜீவன் உள்ளவர், நன்மை தீமை அறியத்தவர் கிடையாது. அதை போய் அந்த கிறிஸ்துவை இயேசு சாமட வாக்கு தத்தங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி கொடுத்து அவர் சுகந்த வாசனை முகர்வார். சுகந்த வாசனை காணிக்க இயேசு உகந்த பலி. சாலமோன் 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருந்துச்சா. உகந்த பலி, தூய பலி, சர்வாங்க தகன பலி. 1000 சர்வாங்க தகன 1000 பலி ஆட்டுக்குட்டிகள் பலி செலுத்துற பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வராதனால இயேசு சரீரத்துக்கு நிகராக அந்த 1000 கணக்கில் தேவனுக்கு அன்று ராத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். பாழாக்கிற வந்து இறங்கல சாலமோன் மேலே.
தேவன் வந்து தரிசனமாய் தேவன் இறங்குறார். இறங்கி நீ விருப்பத்தை கேள்வாண்டார், அவன் விருப்பத்தை நிறைவேற்றார். உன் விருப்பத்தை நிறைவேற்றினாக்கா ஓயிரம் சொல்வான், ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினா தேவனுடைய விருப்பம் தான் உன்னுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுக்கு தடையே கிடையாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அந்த கிறிஸ்துவ இன்னி இச்சிக்கப்படத்தக்க சகல ஐஸ்வர்யங்களும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்வு கணம் பரலோக ராஜ்யமே இருக்குது. உன் விருப்பத்தை நிறைவேற்றினா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதே. கண்டினியூஸ்லி பிதாவாகிய தேவன் ஆதாம் தினமோ இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்தேதல், ஆதிய ஜீவ வாக்குத்தலம், பாலும் தேவன் நல்ல விசாலமான மகிழ்வின் கனவு புகழ்ச்சி கீர்த்தியமான வாழ்க்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுல இருக்கிறது. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். புதமல்ல ஆபிரகாம் ஈசாக்கு பலிபீடத்தில் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்திட்டு பலியை காணிக்க ஒழிய பண்ணல. ஈசாக்கு அவன் தோன்ற துறவுலெல்லாம் நீர் ஊற்று வருது. பஞ்ச தேசத்தை விதை வச்சா கூட 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. மெராக்கில் ஜீவ பலி, ஜீவ சொல்ற பரலோக ராஜ்யமே இருக்குது. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. யார்? ஈசாக்கு. அப்புறம் யாக்கோபு கோலும் தனியுமா தான் போகிறான் மாமனார் வீட்டுக்கு. கோடு தடி தான் அவன் சொத்து. அங்கே போய் பலிபீடத்துக்கு ஒரு பைதிட்டு எழுன்னு பலிபீடத்துக்கு பேர் விடுறான். அவன் சகல காலத்தில் 2 பரிவாரங்களால் ஆசிர்வதிக்கப்படுறான். யார்? யாக்கோபு. என்னங்க காரணம்? ஜீவ பலிங்க. அதை ஒழிய பண்ணல. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஜீவ பலி செலுத்துகிறார்கள். இயேசு தான் அந்த இயேசு சாப்பிட வாக்குறது. இயேசு விட்டுனார் ஆதாம் நன்மை தீமறி பேய்களுக்கு அடுத்த பலி, சன்மார்க்கம் துன்மார்க்கம், பாவ சாபம் அவிஸ்வாசம் அவனை போட்டி பொறாமை எரிச்சல் பகை கசுப்பு இதெல்லாம் காட்டிட்டு தேவன் தனக்கு உலகத்தை பாழாக்குறவன் அருவறுப்பான சட்டைகளோடு வந்து இறங்கி பாழாக்குறவன் நிர்மூலம் பண்ணு மட்டும் தொடர்ந்தேச்சியை சுரிஞ்சிக்கிட்டே இருப்பானா, வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பானா. அதனால தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்கே பார்த்தாலும் அருவறுப்பான சட்டைகளோடைய பிசாசு இறங்கி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுருக்காங்க ஜனங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். திமிர்வாதக்காரர்கள், திமிர்வாதம், சாபம், பாவம், மரணம், வியாதி, பெரும்பாடு உள்ள சிறி, லேகியோன், பிசாசு பலி. எங்கே பார்த்தாலும் ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்கங்க. பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டான். பிறக்கும் போதே நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாழாக்க அருவறுப்ப பிசாசு இறங்கிட்டே வாய்நாளெல்லாம் படிக்கிற வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, அப்புறம் புதிய வயசு, வாய்நாளெல்லாம் பிசாசு பலவிதமான எண்ணங்கள் படிச்சிருக்கலாம். பணம் கோடி கோடியாக இருக்கலாம், தற்கொலை பண்ணி சாப்பிட்றான். சமாதான சந்தோஷம் இல்லை, கொரோனா, கொள்ளை, வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், ஆபத்துகள், விபத்துகள். ஏன்னா பாழாக்கு வந்து இறங்குறான். எங்கே பார்த்தாலும் ஆபத்துக்கு, எங்கே பார்த்தாலும் விபத்துக்கு, எல்லா பொல்லாத மனிதர்கள், அகோல மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள். ஏன்னா ஆதாம் மூலமாக பிறந்ததுனால திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியங்கள் உலகெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். இது கடைசி காலம். ஆனால் இயேசுவே பலி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், அவர் ஜீவ பலி. அந்த இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கணும். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடிக்கணும். அந்த தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது தான் இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம் அருவருப்பானது. அது கண்டிலிச்சயமாக ஜீவனை தீர்மானம் சன்மார்க்க துன்மார்க்கங்கள். இயேசு ஒரு ஜீவ மார்க்கர். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ பலி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதை பிதாவாகிய தேவனுக்கு அது ஆதாம் முழு உலகத்தை ஆவியின்படி வாழ்நாள் சுற்றி கட்டி போயிட்டே இருக்கணும். நீ வர வர பிரித்தியாவ பரிசுத்தாவியார் உண்மையில வந்து இறங்குவார். சங்காரத்தை ஓடிடுவான். அற்புதங்கள் நடக்கும். தாவி சொன்ன கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். எக்காலம் என்ன பலியை காணிக்க ஒழிய பண்ணல. இந்த தாவிது கண்டினியூ வாயிலெல்லாம் சேர்த்துருந்தான். துதி சோத்திரம், துதி சோத்திரம், ஆராதனை, ஜெபம், இதெல்லாம் ஜீவ பலி, ஜீவ காணிக்கை, சுகந்த காணிக்கை. எபேசியர் 5 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்பில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே என் அன்பு தேவன்பு. பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு, என் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணு? கல்வாரில் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட ஜீவ சட்டம் ஜீவரத்தம் பலியும் காணிக்க குத்துட்டாரு. உனக்கு ஆதாமுக்குள்ள நன்மத்தை மரியத்தக்கள் பிறந்தோம். இப்போ ஜீவ விஷத்துக்கு நீ ஆகிய இயேசுவை பிதாவாகி கல்வாரி கடைசி சொட்டு ரத்தத்தை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை குத்துட்டாரு. ஜீவ பலி, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ வாக்கு தத்துவம்.
அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை மாயலாம் நல்லா வெளிப்படுத்திக்கிட்டே போகணும். தேவனத்தில் அன்பு, அதுக்கு ஒப்பாரு உன்னிடத்தில் என்ன அன்பு, கிறிஸ்துவ அன்பு, அதுக்கு பிறன் பரன்னா பரலோகம், பிறன்னா பூலோகம். தேவ நீதி ஊழியத்தை தரும். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே போனா பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்குவார். வாழ்நாளெல்லாம் வெற்றி, ஜெய, சமாதானம், பாவம் மரணம் கடந்து போடும், தரித்திரம் கடந்து போடும். 1 நாள் 2 நாள் சேர்த்து பேக் அடிக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், மாசத்துல 30, வருஷத்துல 365 வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவ ஜீவ பலி இருந்து பாருங்க. ஆபிரகாம் அப்படி இருந்தான், ஈசாக்கு அப்படி இருந்தான், யாக்கோப்பு அப்படி இருந்தான். பூமி தாங்கக்கூடாதபடி ஆசுவாதம். ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசுவாதம். ஆபிரகாம் நிச்சயமானாக இருந்தான். 100 வயசு 90 வயசுல கூட அவனுக்கு அற்புத கர்ப்பகனி கொடுக்குறாரு. ஈசாக்கு பஞ்ச தேசத்துல வர 100 மடங்கு விளைச்சு. ஈசாக்கு வரவிது மகாபெரிய ஐஸ்வர்யமானான். கோலும் தனிவ போன யாக்கோபு 2 பருவம் உலகத்துக்கே ஆசுவாதமாக இருந்தார். ஏன்னா ஜீவ பலியையும் காணிக்கையும் அவர்கள் ஒழிய பண்ணவில்லை. வாழ்நாளெல்லாம் பலி செலுத்துவாங்க. எங்க போனாலும் ஒரு பலி பீடத்தை கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே பலி செலுத்துவார்கள். பரமண்டலத்தில் எதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு இயேசு சாப்பிட தேவன் தன் உங்களுக்கு வாழ்நாள் கொடுங்க. இது கொடுத்துட்டு தான் வேலையை பார்க்க மட்டும் மறு வேலையை பார்க்கணும். கிறிஸ்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசட்டம், ஜீவரத்தம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பிரதான கற்பனை. தேவன் தனக்கு உலகத்துக்கு பரன் ஜீவபலி, கிறிஸ்துவின் அன்பு, இயேசு சாப்பிட வாக்குறது. பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய சட்டம் செய்யப்படுவது, மகிழப்படுவது, அன்றன்றுள்ள ஆகாரம் கொடுக்கணும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட மன்னிக்கிறோமே, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும், இதுதான் பிறன், எவனுக்கும் மண்டி இயேசு ஜீவன் பரி ஆவின் படி வாய்நெல்லாம் கொடுக்கணும். ஊர் செல்ல, நாடு செல்ல, வீட்டாரிய சத்துரு, பகை, கசுப்பு, போட்டி, பொறாமை, சபிக்கிறவனை சபிக்கிறது, போட்டி, பொறாமை, பேருக்கு இது ஆகாது. மாம்ச சிந்தை பாழாக்கிறவன் தான் வந்து இறங்குவான். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்ற ரொம்ப மோசம் வந்தால் விலை கேட்கலாம். ஆனால் கிறிஸ்து அன்பை ஜீவபலி, ஜீவசரி தேவன் தனக்கு மூடி உலகத்துக்கு ஆவின்படி வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வந்து இறங்குவார். ஆபிரகாமை சகல காலத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, என்ன சொல்றாரு தானியேல் 9ஆம் அதிகாரத்தில், அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, யோசேப்பு காலத்தில் யாக்கோப்பு காலத்தில் என்ன பண்ணாங்க, 12 புத்திரர்கள் எகிப்துக்கு போனாங்க. 70 பேராக போகிறாங்க. அங்கே போன உடனே எகிப்தில் 430 வருஷம் இருக்கிறாங்க. 430 வருஷம் இருக்கும்போது இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய புத்திரர்கள் அந்த எகிப்தியரோடு கூட ஒன்று கலந்து ஆரம்பத்தில் ஜீவ பலி செலுத்திருந்தாங்க. பலியையும் காணிக்க, சுகந்த வாசம், பைதொற்ற பலியை பலிபீடத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய மாதிரியை கை கொண்டாங்க. அதுக்கப்புறம் 430 வருஷத்தில் இந்த ஜீவ பலியையும் காணிக்கையும் செலுத்துவதை நிறுத்தி விட்டார்கள், ஒழிய பண்ணிட்டாங்க. பலியையும் காணிக்கை ஒழிஞ்சு போனதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களாக மாறுறதுனால பாழாக்குறோம். இந்த பார்வோன், எகிப்தில் பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேலே அருவருப்பான சட்டிகளோடு கூட ஏறி ஜீவனை கசப்பாக்கிட்டான். குடுமையாக வேலை வாங்குறான், சித்திரவதை செய்கிறான். இந்த 430 வருஷத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. அன்பாளி, இவங்க வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் புத்திரர்கள். ஆபிரகாம் பலியையும் காணிக்கை ஒழிய பண்ணலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் வந்து இந்த 430 வருஷத்தில் இந்த ஜீவ பலியும் ஜீவ சரீரத்தை தேவன் தனக்கு முழு உலக பிரதான கற்பனை வந்துட்டு ஜனங்களாகிட்ட வருங்கனால இந்த எகிப்தின் அதிபதி பார்வோன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்க மேலே என்ன பண்ணுறான், ஜீவனை கசப்பாக்குறான். பாருங்க, இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பார்வோன்னு உலகத்தின் அதிபதி வியாதி, சாப, பாவம், மரண, தரித்திரம் ஜீவனை கசப்பாக்குதா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜீவ பலி செலுத்துகிற தேவ நீதி துவித்தது பிதாவாகி தேவனது முயற்சி முடியாத அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அது பரலோக இயேசு சாப்பிட குடிக்கிறீங்களா? அதுக்கொப்பா உன்னித்த இயேசு ஜீவன் பரி இயேசு குடிக்கிறீங்களா? அதுக்கொப்பா ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனை பரி ஜீவ பலியும் இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்களை பரலோக ராஜ்யத்தை ஆவியின் படித்து செட்டில்மெண்ட் ஏது வைக்கிறியாயா? கிறிஸ்துவ பரலோக ராஜ்யம் ஆவியின் வாக்கு தத்துவத்தை பிதா, குமார், பசுத்தாவி ஆதாம் முழு குடிக்கிறியான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுதான் இல்லை, ஊருக்கு 4 பேர் கசு, தெருக்கு 2 பேர் கசு. ஆதாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை போல பகைகளும், கசப்புகளும், போட்டிகளும், பொறாங்களும், மாம்சீக கிறிஸ்துவ கண்டிச்சு முறுமுறு, பெருமை இதெல்லாம் இருக்குதுனா தான் உலகத்தினது பார்வோன், பிசாசு, அருவருப்பான சட்டிகளோடு பாழாக்கிறக்காரர்கள் தனிப்பட்டவர் சபைகளில், குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களில், ஊழியர் குடும்பங்களில் சாபங்களும், பாவங்களும், மனக்கு தரித்திரம் பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், மோசையை அனுப்புகிறா. 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசையை முற்றில தரிசனமாகி அந்த மோசையை இஸ்ரவேல் தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே என்ன பண்ண, என்னென்னோ வாத விட்டு பார்க்குறது பார்வோன் கையில் விடியல ஆகுது.
ஒன்றும் பேச கட்சியாக சொன்னார், மோசே நீ இப்படியெல்லாம் நீ எகிப்திலிருந்து விடுதலாக்க முடியாதுப்பா, பலியையும் காணிக்கையும் உயிர்ப்பித்து விடணும். நீ என்ன பண்ணனாக்கா, எகிப்து ராஜா என் கைவல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விடான். அது என்னங்க கைவல்லமை? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்தாங்களா இல்லையா? 6 லட்சம் புருஷர்கள் இஸ்ரேல் அவனுடைய இலக்கத்தை குடும்பத்துக்கு தக்கதாக இலக்கத்துக்கு பஸ்க்கு ஆட்டுக்குட்டி, அது பஸ்க்கு ஆட்டு 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், ஊன் கூடு செவிடி இல்லாத இருக்கணும். ஏசு ஒரு பைதற்றவர். 1 வயதுனா வாலிப வயசு, கயட்டாடு எடுத்து வரக்கூடாது, 1 வயசு கூட்டி கொண்டு சேர்க்கக்கூடாது. அவர் ஒரு பைதற்றவர், அவர் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், பெண் ஆட்டுக்குட்டி இல்லை. இதை எடுத்து நிலைக்காலில் அடித்து நிலைக்காலில் பூசியா ஜீவ பலியும் காணிக்கை உயிர்ப்பித்தவர் இயேசு சரியேசு ரத்தத்தை அந்த நிலைக்காலில் அடித்து அந்த ஜீவ ரத்தத்தை பூசு. அந்த இயேசு சரியேசு ரத்தத்தை தேவன் தனக்கு எகிப்திற்கு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். இதை உயிர்ப்பிச்சு விடுனார் பாரு. இந்த மோசையும் ஆர்வம் இதை சொன்னாங்க, அதை கருத்தாக செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க. தேசமெங்கும் 1 வயது ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிச்சாங்க. பச்சு பாருங்க, நம்ம நேரில் யாத்திராகும் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஜீவ பலி செலுத்தோட சங்காரத்தோட ஓடிட்டான். பாழாக்கும் அருவருப்பான அந்த பாழாக்கிறவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கி ஜீவனை கசப்பாக்கி அந்த சங்காரத்தை அன்னைக்கு நைட்டாக பெயர்ந்து ஓடிட்டான், சிதறி ஓடிட்டான். பசுத்தாய் மேலே அந்த உடனே பொண்ணோடு வெள்ளியோடு கூட எகிப்தில் பொண்ணு எகிப்தியர் கொள்ளையிட்டாங்க. பொண்ணோடு வெள்ளியோடு கூட அந்த எகிப்து விட்டு வராங்க. அங்கே செங்கடல் தானே வழிவிடுது. அங்கே யோர்தான் பின்னிட்டு போய் எரிகோ தரமிட கானான் தேசத்தில் போய் கட்டாது வீட்டு நடாத்தோடு கானான் தேச வாழ்வு அவர்கள் வந்தது பிரியமானே. அதனால பலியையும் காணிக்கை ஜீவ பலி, ஜீவ சட்டம், ஜீவரத்தான் தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசுவை மகிமைப்படுத்தணும். மாம்சமானது ஒன்று கொள்வாது. அந்த வாதை எந்த வாதை விட்டு பார்த்தாங்க. மோசே பார்வோன் மெசிவேல் அவன் கடினத்தை மாறவே இல்லை. என்னைக்கு பஸ்கா ஆட்டு ரத்தத்தை இந்த ஜீவ பலியும் காணிக்கையும் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கட்டி நிலைக்காலில் பூசினாங்களோ அன்றைக்கி தான் சங்காரத்தோட ஓடினான். எகிப்தின் கடினத்தை உடைந்தது, அவன் விடுதலை ஆகிட்டான். பொண்ணோடு வெள்ளியோடு கூட வராங்க. பின்னாடியே வந்து பார்க்குறான் கச்சில் சமுத்திர பாதாளத்தை. அவன் மாம்ச சிந்தை உள்ளவன் யார்? பார்வோன் உலகத்தான் ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாகல. அவன் சமுத்திர பாதல் வாழ்ந்தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்னானுங்க கானான் தேசத்துக்கு போனாங்க. என்ன பண்ணான் அந்த மோசே? பலியையும் காணிக்கையும் உயிர்ப்பித்து விட்டான். அதை ஒழிய பண்ணாதே. அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடுக்குள்ள எங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி பழுதற்ற தேவனுக்கு அங்கெல்லாம் வெற்றியும் ஜெயம் பெற்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. பழுதற்ற பலி எங்கெல்லாம் விட்டுட்டு மாம்ச சிந்தி கிடங்கும் அங்கெல்லாம் பகையும் கசவும் போட்டி வறட்சி உணா யுத்தங்களும் சேதங்களும் சிறையிருப்பும் ஆயிட்டாங்க. எங்கெல்லாம் ஜீவ பலியும் தேவன் தனக்கு முழு வாய்நலவில் அங்கே வெற்றியும் ஜெயம் உண்டாகும். ஜீவ பலியும் ஜீவ சரஜ தேவநீதி உயிர்த்தல சுகந்த காணிக்க தேவனுக்கு தான் உலகத்து எங்கெல்லாம் விட்டுறீங்க அங்கெல்லாம் தோல்வியும் அவமானம் வெக்கம் நிந்தை வியாதி சாவமானம் தரித்திரம் சிறையமாக போயிடும். ஜம்மனும் பசுத்விதா இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவதாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைக்கிறார். ஆடுரேமை சோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்க தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் நீ கொண்டு நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே மத்திய மாற்று எங்கும் சுற்றித்தார். எங்கே பார்த்தாலும் பிசாசு வல்லை விளாகப்படும் பாழாக்கிறவன் நிர்மூலமாகணும். அருவருப்பான சட்டிகளோடு வந்து இறங்கி இருக்கிறான். லேகோட் பிசாசு 2000 பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவ நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே அவன் பேர் சொல்லி ஜீவன் சொல்ற தேவன் தனக்கு உலக சங்காரம் 2000 பசுத்தாவே இருக்கு. உடனே அவன் ஈலிங் ஆயிடறான். ஏசு இந்த அடிப்படையில் தான் ஊழி செய்தார். அவர் ஒரு ஜீவ பலி, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மத்திய மார்க் லூக்கா யோவான் இங்கு சுட்டி நல்ல மேய்ப்பெற்றோடு ஜீவ சட்டம் ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்புறம் போய் இனி பாவம் செய்யாதே, தேவ நீதி கிறிஸ்துவேசுக்குள்ளே இரு. அதை தேவனுக்கு தனக்கு முழு வெளிப்படுத்திக்கிட்டே இரு. பாவம் வரது தேவாய் கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல ஆஸ்வதிக்கப்படியா என்று சொல்லி இருக்கிறாங்க. தாய் இந்த செய்தி கேட்குற ஊர் அப்படியாவது 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு. மோசே அன்றைக்கு 6 லட்சம் புருஷருக்கு 30 லட்சம் இஸ்ரவேலுக்கு பஸ் காட்டு ரத்தத்தை நிலைக்கால லட்சம் தேவன் தனக்கு உலகத்துக்கு புருஷத்து எகிப்து விடுதலை கானான் தேசம் கொண்டு சேர்த்தது போல தெருவாளின் ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை சாகவே கடைசியாக எங்கு பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மன்னங்கள், தரித்திரங்கள், கொரோனா, கொள்ளை நோய்கள், இந்த ஆபத்து கடைசி காலத்தில் இயேசுவை பற்றி இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன், தேவநீதி உயிர்த்தல தேவன் தன் உலகத்துக்கு 1000 சர்வாங்க தகரபலி சர்வாங்க கத்தர் சாலமோன் தரிசனமானது போல அவருடைய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை ஜீவனை பரிவம் தேவன் தன் மாம்சமான ஜீவபலி செலுத்து ஜீவ காணிக்கை செலுத்துகிறதாவே ஆவியார் வந்து இறங்குவீராக. சத்துருக்கள் சிதறக்கு தேவாய் ஊட்டப்படுத்த மாபெரும் யூப்பில் உண்டாக்குறதா நீ அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜமலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை தினந்தோறும் கூட வெளியேறப்பட்ட செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏற்பில் நீங்கள் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் வரும். அறுவர் பாழ் இருந்து இறங்குறான். நிர்மூலமாக்க மட்டும் தொடர்ந்தேச்சே போயிடுறான். அந்த மனுஷன் இயேசு குறித்து நல்ல மேய்ப்பன் தன்னோடு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ விஷத்துக்கு நீ தேவன் இது தூய்த்த தேவன் தனக்கு உலகத்துக்கு வரும்போது பலிய காடிகள் பாவம் மனுஷன் தேவாய் ஊட்டப்படுது. அவன் கிறிஸ்துவ வாய்நாளெல்லாம் நிலைத்ததா வர இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக் கொள்கிறான். இந்த சத்தியத்தைப்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா? இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாதீர்கள். கிறிஸ்து ஜீவனையும் பரிவு தேவன் தனக்கு வாய்நாளம் வெளிப்படுத்துங்கள். சங்காரம் ஓடி எகிப்திய சேரிகளுக்கு பொண்ணோடு வெளியே செங்கல் யோர்தான் பாலும் தேடுவோடு நல்ல விஷயம் காணாம தேச வாழ்வை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 17/7/2020 மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. துளசிராமன் தாமஸ் என்று யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் கொடுக்க வெளியேற்பட்ட செய்திகள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.